வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாக மலரவிருக்கிறது. உழைப்பையே மூலதனமாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய விடிவு காலத்தை தரப்போகிறது? மகர ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது? குறிப்பாக 7.5 சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு 3ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கப் போகிறார்? அதே சமயம் 12இல் மறைந்திருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாயால் உண்டாகும் விரயங்களை எப்படி சுப செலவுகளாக மாற்றுவது? இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை? உங்களுக்கு காத்திருக்கும் திருப்பங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், பதிவிற்குள் செல்லலாம். மகரம், மார்கழி மாத பலன்கள். விடாமுயற்சியும் வைராக்கியமும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையப்போகிறது. உங்களை இத்தனை வருடங்களாக ஆட்டிப்படைத்த 7.5 சனி விலகி தற்போது சனி பகவான் 3ஆம் வீட்டில், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் பலமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். இருப்பினும் ராசிக்கு 12இல் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் அலைச்சலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். நிர்வாகத் திறமையும் ஆளுமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் 12ஆம் வீட்டில், அதாவது விரயஸ்தானத்தில் மறைவதால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு வகை காரியங்களில் சற்று இழுபறி நிலை ஏற்படலாம். கண் எரிச்சல், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும். ஆனால் 3ஆம் இடத்து சனியின் பலத்தால் எதையும் தாங்கும் மனவலிமை கிடைக்கும். தொழில் ரீதியாக நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடலாம். அது உங்களுக்கு லாபமாகவே அமையும். தந்தையின் உடல்நிலையில் சிறு அக்கறை தேவை. ஆன்மீக செலவுகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் ஜனவரி 6, 7. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 18, 22, 27 மற்றும் ஜனவரி 4, 13. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை அன்று பைரவரை மிளகு தீபம் ஏற்றி வழிபட பயணத்தடைகள் விலகும். திருவோணம் நட்சத்திரம். பக்தியும் பொறுமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாகும். சந்திரனை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு மனதிலிருந்த பாரங்கள் குறையும். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் வழியிலிருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் வீட்டில், அதாவது ரிண ரோகஸ்தானத்தில் இருப்பதால் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். இருப்பினும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும். சந்திராஷ்டமம் ஜனவரி 7, 8. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 19, 23, 28 மற்றும் ஜனவரி 5, 14. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட மன அமைதி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள். வீரமும் விவேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் விழிப்புணர்வு தேவைப்படும் மாதமாகும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் 12ஆம் வீட்டில், அதாவது சூரியனுடன் இணைந்திருப்பதால் முன்கோபத்தை தவிர்ப்பது மிக அவசியம். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அவசரப்பட்டு கையெழுத்திட வேண்டாம். தூக்கம் சற்று குறையலாம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் ராகு 2ஆம் வீட்டில், அதாவது தன வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் சாமர்த்தியம் கூடும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புள்ளது. ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் நிதானம் தேவை. 3இல் இருக்கும் சனி உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எதிரிகளை வீழ்த்துவார். வழக்குகளில் வெற்றி கிட்டும். சந்திராஷ்டமம் ஜனவரி 8, 9. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 20, 24 மற்றும் ஜனவரி 1, 6, 8. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட குடும்ப பிரச்சனைகள் தீரும். பொதுவான பலன்: மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்து சனியால் ஜெயசனி காலமாக அமைவதால் எதையும் சாதிக்கும் வல்லமை பிறக்கும். 12இல் கிரகங்கள் இருப்பதால் செலவுகள் வரிசை கட்டினாலும் அதை சுப செலவுகளாக வீடு, நகை, ஆன்மீகம் என மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். 6இல் குரு இருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் சிறு அக்கறை தேவை. கவனிக்க வேண்டிய நாட்கள்: ஜனவரி 6, 7, 8 ஆகிய நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம்.
இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.